எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வடநாட்டில் ஒரு காலேஜ் கட்டுறதுக்காக, கல்லூரி கட்டுறதுக்காக, அப்போ அந்த காலத்தில் ஒரு ராஜா கிட்ட அந்த கல்லூரி கட்டுறதுக்கான பொறுப்பாக இருப்பார் இல்லையா, அவர் ராஜா கிட்ட ராஜா, இது மாதிரி நாங்கள் கல்லூரி கட்டலான்னு இருக்கோம், ஏதாவது டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னது, காலேஜ் கட்டுறதுக்கு நீ என்கிட்ட நிதி கேட்குறியா? அதெல்லாம் கிடையாது, நீ உனக்கு நான் தரமாட்டேன் போன்னு சொல்லி ஷூ காலுக்கு செருப்பு போட்டிருக்கிறார் இல்லையா, அதை கழட்டி அவர் மேலே வீசிட்டாரு. வீசினோடனே இவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. என்னடா இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டாருன்ட்டு, சரி இவர் நம்ம அவமானப்பட்டாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே அவமானப்பட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஷூவை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அரண்மனைக்கு வெளியில் ஒரே சத்தம், முறைன்னு ஒரே சத்தம். உடனே அமைச்சரை கூப்பிட்டு அந்த மன்னர் கேட்குறாரு, என்ன வெளியில் ஒரே சத்தமாக இருக்குது? ஐயா இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னன்னு சொல்லி போய் பார்த்தா சொல்கிறாரு, ராஜா இது மாதிரி உங்களோட ஷூவை நீங்கள் கழட்டி போட்டிங்கல்ல, அவன் ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ அப்படியா? என் ஷூ எவ்வளோ ரொம்ப கேவலம் ராஜா, வெளியே சொல்லவே 10 ரூபாய்க்கு கூட ஒருத்தனும் கேட்கல அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. போய் சீக்கிரம் மந்திரியை போய் தொலைங்க, போய் இருக்கிறதுலே அதிகபட்ச வேலை எவ்வளவோ அதை சொல்லி முதல்ல அந்த ஷூவை ஏலம் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. அனுப்பிச்சோடனே மந்திரியும் போய் கேட்டுட்டு 50,000க்கு அந்த ஷூவை கொடுத்து ஏலத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். வந்த உடனே பின்னாடியே அந்த செருப்பை கழட்டி போட்டார் பார்த்தீங்களா, அந்த இவர் அவமானப்படுத்தினார்ல, அவர் வந்துட்டார். காலேஜ் கட்டணும்னு நிதி கேட்டவர் வந்துட்டார். அவர் ராஜா ரொம்ப நன்றிங்க ராஜா, என்னடா நம்ம இவன் மேலே தூக்கி போட்டால் இவன் நன்றின்னு சொல்கிறானேன்ட்டு. இல்லை ராஜா, இது மாதிரி நீங்கள் ஏலத்துக்கு எடுத்ததுனால 50,000 எனக்கு கிடச்சிக்கிச்சு, காலேஜ் கட்டுறதுக்கு பாதி காசு கிடச்சிக்கிச்சு, இன்னொரு மீதி இதுக்கும் உங்களோட இன்னொரு ஷூவை கொடுத்தீங்கன்னா அதையும் ஏலம் விட்டு நான் சம்பாதிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ அவமானப்படுத்தியும் இவன் இவ்வளோ அளவுக்கு இருக்கிறானேன்னு சொல்லிட்டு ராஜா மனசு மாதிரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அந்த கல்லூரி கட்டுறதுக்குள்ள எல்லா அமௌண்ட்டையும் ஃபுல்லுமே நானே தரேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் காசியில் இருக்கிற பனாரஸ் பல்கலைக்கழகம். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா, நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, நல்ல விஷயத்துக்கு சொல்கிறேன், கெட்ட விஷயம் தப்பு செஞ்சு நம்ம அவமானப்பட்டோம்னா அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம நல்லது செஞ்சு அவமானப்பட்டோம்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம எப்படி முன்னேறணும்னு நம்ம யோசித்து நினச்சோம்னாவே நம்ம வாழ்க்கையில் முன்னேறிலாம். நல்லா இவர் எப்படி காலேஜ் கட்டுறதுக்கு நிதி தான் கேட்டார், ஆனால் கடைசியில் இவர் செஞ்ச செயல் முழு கல்லூரியும் கட்டி கொடுக்குற அளவுக்கு ராஜாவுடைய மனசை மாற்றுச்சு. அதுபோல் நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயலும் மற்றவங்க எவ்வளோ நம்மளை அவமானப்படுத்தினாலும் சரி, நல்ல வழியில், நேர்மையான வழியில் நம்ம முன்னேறணும்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.